உங்களுக்கு என்னடா பாவம்னே, நான் பாட்டுக்கு சிவனேன்னு என் வேலைய தானே பார்த்துட்டு இருக்கேன். இப்போ ஸ்டே டியூன்ட் அப்படின்றாரு. என்ன அனௌன்ஸ்மென்ட் கம்மிங் சூன் மேஜரான ஒரு அப்டேட் ஓகே. என்னடா இது அனௌன்ஸ்மென்ட் ரிட்டயர்மென்ட்ங்கிறது. இவ்வளவு நாள் நான் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னைய வந்துட்டு பண்ணீங்க நீங்க. பட் நான் இப்போ முடிவு எடுத்துட்டேன். என்னுடைய அடுத்த கட்டத்துக்கு நான் முடிவு எடுக்க போறேன் அப்படி இப்படின்னு போட்டாரு. 10 நிமிஷம் டெலீட் பண்ணிட்டாரு. என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுக்குள்ள பிசிசி அவரோட போன போட்டு பேசியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு என்னைய வச்சு மட்டும் ஏன்டா இந்த மாரிலாம் கிளப்பி விடுறீங்க? நான் உங்களுக்கு என்னடா பாவம்னே, நான் பாட்டுக்கு சிவனேன்னு என் வேலைய தானே பார்த்துட்டு இருக்கேன். அப்படின்ற மாரி இன்னைக்கு கேஎல் ராகுல் ரிட்டயர் ஆகுறாருங்கிற மாரி ஒரு ஃபேக் நியூஸ் ஒண்ணு கிளப்பி விட்டாய்ங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மை ஸ்கை ஃப்ரம் பாலா அப்படின்னு நடந்துச்சு கேஎல் ராகுலுக்கு பார்த்துரலாம். கேஎல் ராகுல் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரி போடுறாருங்க ஐயா. அந்த ஸ்டோரியில என்ன போடுறாரு அப்படின்னா, நியூ அனௌன்ஸ்மென்ட் கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போடுறாரு. ஸ்டே டியூன்ட் அப்படின்றாரு. என்ன அனௌன்ஸ்மென்ட் கம்மிங் சூன் மேஜரான ஒரு ஓகே ரைட் அப்படின்னு சொல்லி டக்கு டக்கு டக்குன்னு போட்டு எல்லாம் ஃபேக்கா கேஎல் ராகுலோட அதே மாதிரி அவருடைய போட்டோ இத்தனை நிமிஷங்களுக்கு முன்னாடிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு இது கீழே வந்துட்டு இவங்க தேவைப்பட்டதெல்லாம் டைப் பண்ணி எழுதி போட்டாங்க. எடுத்து படிச்சு பார்த்துட்டு என்னடா அது அனௌன்ஸ்மெண்ட் ரிட்டயர்மெண்ட்டுங்கிறது. இவ்வளவு நாள் நான் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னைய வந்துட்டு பண்ணீங்க நீங்க. பட் நான் இப்போ முடிவு எடுத்துட்டேன். என்னுடைய அடுத்த கட்டத்துக்கு நான் முடிவு எடுக்க போறேன் அப்படி இப்படின்னு. என்னடா அதெல்லாம் அப்படின்னு படிச்சு பார்த்துட்டு, அண்ணே கொஞ்சம் படிச்சு பாருங்கண்ணே. இது உண்மையா கொஞ்சம் சொல்லுங்களேன். உண்மையாவே போட்டிருக்காரு இவரு. இவர் உண்மையாவே போட்டிருக்காரான்னு சொல்லி அவ்வளவு பேர் அதை ட்விட்டர்ல கேட்டு 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 ட்விட்டர்ல தலைவன் ட்ரெண்டிங்ல இருக்கிறாப்ல. கேஎல் ராகுல் வந்துட்டு ட்விட்டர்ல ஃபுல் ட்ரெண்டிங். கேஎல் ராகுல் ட்விட்டர் ட்ரெண்டிங்கா இருக்காரு. என்ன அது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஸ்குவாடுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா? அதுல கேஎல் ராகுல் பேரை வச்சுட்டாங்களா? தூக்கிட்டாங்களா? எதுக்கு இப்ப ட்ரெண்டிங்னு போய் பார்த்தா, தலைவன் இந்த மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டு இது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியை போட்டாருன்னு சொல்லிட்டு ஃபேக் நியூஸ். உடனே போய் சர்ச் பண்ணி பார்த்தா அவர் அப்படிலாம் எதுவுமே போடல. இதுல சில பேர் போட்டாரு 10 நிமிஷம் டெலீட் பண்ணிட்டாரு. என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுக்குள்ள பிசிசி அவரோட போன போட்டு பேசியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு தனக்கு தோணியது எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டு ஒரு தலைவனை போட்டு ட்ரெண்டிங் ஆக்கிட்டாங்க. கடைசியில பார்த்தா தெரியுது தலைவன் அப்படிலாம் ஒரு விஷயத்தை பத்தி பேசவே கிடையாது. அவர் போட்டதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி நான் நடத்தலான்னு இருக்கேன் தம்பி ஒரு ஃபங்க்ஷனு. இந்த மாதிரி அதுக்கு கொஞ்சம் மேஜர் அனௌன்ஸ்மெண்ட் கொஞ்சம் எல்லாரும் வாங்க வேணும்னா வந்து பொருள்களை வாங்கிட்டு போங்க. இந்த அமௌண்ட் எல்லாம் வந்து ஒரு ட்ரஸ்ட் சேரிட்டி ஃபவுண்டேஷனுக்கு போக போகுது. அவங்க நல்லா இருப்பாங்க. அந்த குழந்தைங்க நல்லா இருப்பாங்க. நீங்க இதெல்லாம் வந்து வாங்கிட்டு போனீங்கன்னா அப்படின்னு போட்டிருக்காப்புல தலைவன். அதுக்குள்ள அதை வந்து என்ன ஆக்கிட்டாங்க பாருங்க நீங்க. அதனால சிவனேன்னு இருக்கிற இவரை தூக்கி மட்டும் எப்ப பாரு செய்யறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தெரியல. அவருக்கும் தெரியல யாருக்கும் தெரியல. கேட்டா வந்துட்டு ஸ்ட்ரைக் ரேட் எல்லாம் கம்மியாகுன்றாங்க. அப்புறம் வேற ஒரு பிளேயரோட கம்பேர் பண்ணி பார்த்தா ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட்டு எல்லாம் இவரை விட அவருக்கு கம்மியா தான் இருக்குது. ஆனாலும் இவரைத்தான் போட்டு தான் கழுவி ஊத்துறாங்க. ஆவரேஜ்னு எடுத்து பார்த்துட்டா இல்ல மற்ற ஃபார்மேட்ல வந்து அவருக்கு தான் அதிகமா இருக்குது இவருக்கு கம்மியா. இப்படி எந்த வகையில பார்த்தாலுமே எதுக்கு கேஎல் ராகுல் எல்லாம் அப்படி கலாய்க்கிறாங்கன்றது யாருக்குமே தெரியல. ஐபிஎல்ல அப்பப்போ கொஞ்சம் ஸ்லோ இன்னிங்ஸ் ஆடிவிடுவாப்ல என் தலைவன் 80 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுவாரு. அதுக்கு வச்சு செஞ்சுருக்காங்க மற்ற எல்லா இடத்தையும் பொத்தாம் பொதுவா வச்சு. அதனால வந்துட்டு கேஎல் ராகுல் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே போடல. உண்மையாவே அண்ணே கொஞ்சம் இதை பார்த்து சொல்லுங்க. உண்மையாவே அவர் போட்டிருக்காரா அப்படின்னு போய் கேட்டப்ப பச்சை கிளிங்கிற வார்த்தையே அதுல இல்லையே அப்படிங்கிற மாதிரி என் தலைவனை வந்துட்டு ரிட்டையர்மெண்ட்ன்ற வார்த்தையே அதுல இல்லையடா எவன்டா சொன்னதெல்லாம் பொய்க்கிறா அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். ஸோ அதனால வந்துட்டு நீங்க சொல்லுங்க கேஎல் ராகுல் அவர்களை பத்தி இந்த மாதிரிலாம் வன்மங்களை கக்கக்கூடியதுக்கான காரணமா நீங்க என்ன பாக்குறீங்க? தலைவா ஆரே மாளிகே நண்பா கமெண்ட்டை போட்டு விடு. நீ யார் வராங்களோ இல்லையா கமெண்ட் செக்ஷன் நீ வந்துருவேன் இன்னைக்கு தமிழ்ல கேஎல் ராகுல் முகத்தை பார்த்த உடனே எங்க அண்ணே அப்படின்ட்டு வந்துருவேன். போடு ஒரு கமெண்ட்டை. இன்னொரு சூப்பரான வீடியோ நான் வந்து பார்க்குறாரு அப்படின்னு சொல்லலாம். ஓகே பாயிண்ட்.